செவ்வாய்க்கிழமை காலையில் நேரமாக ஒரு 5 மணி போல் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பனியும் குளிருமா சில்லுன்னு இருந்தது. கோயம்புத்தூரில் ஆல்ரெடி கொஞ்சம் மழை தான், வெயிலும் அடிக்குது மழையும் வருது. கிளைமேட் சூப்பராக இருந்ததுங்க. நல்லா அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் எழுந்திரிச்சு நம்ம சுறுசுறுப்பாக வேலை செய்யும்போது நமக்கும் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி சண்டே பார்த்திங்கன்னா அம்மா அப்பாவுக்கு சாமி கும்பிட்டது, நான்வெஜ் செஞ்சது நல்லா, அதெல்லாம் திங்கக்கிழமை க்ளீன் பண்ணி அதுலேருந்து நமக்கு ரெடி ஆகிறதுக்கே செவ்வாய்க்கிழமை ஆகிடுச்சு. எப்படா செவ்வாய்க்கிழமை ஆகும் விடியும்னு சொல்லி எழுந்திரிச்சு காலையில் நல்லா குளிருக்கு நல்லா ஒரு கீரை கடையல் பண்ணியிருந்தேங்க. பண்ணிவிட்டு சுக்கிட்டி கீரை பொரியல், முருங்கைக்காய் சாம்பார் வச்சு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு முக்கியமான வேலை சாமி கும்பிட்றது. ஏன்னா வெள்ளிக்கிழமை கும்பிட்டு அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை தான் கும்பிட வந்தால் கண்டிப்பாக கும்பிட்டுணுன்னு. ஏன்னா இன்றைக்கி கும்பிட்டா அப்புறம் அவ்வளோதான். புதன் வியாழன் வந்து நம்ம வரலட்சுமி நோம்பு பூஜைக்கான க்ளீன் பண்ணுற வேலைக்கு போயிடும். 2 நாள் எனக்கு கரெக்டாக இருக்குங்க. க்ளீனிங் ஒர்க்குன்னது எனக்கு ஒன்று தோணுது. ஏன்னா க்ளீனிங் ஒர்க் அப்படின்னாலே ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. ஒரு சிலர் இப்படி பண்ணால் போதும், அப்படி பண்ணால் போதும், ஆப்ஷனெல்லாம் கூட சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் எப்படியோங்க. ஆனால் வரலட்சுமி நோம்பியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சிரமம் பார்க்காம கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுங்கள். வீடெல்லாம் ஒற்றை அடிக்கிறதுலேருந்து ஒட்டடை இல்லாமல் பார்த்துக்கோங்க. கிச்சன் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணுங்கள். அழுக்கு துணியெல்லாம் இல்லாமல் வீட்டில் அந்த அன்றைக்கி நீட்டாக ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வர மாதிரி நினச்சிக்கோங்களேன். ஏன்னா அந்த அன்றைக்கி நீங்கள் சாமி கும்பிட்றீங்க, கும்பிடல, பூஜை பண்ணுறீங்க, பண்ணல, எல்லார் வீட்டுக்கும் வரலட்சுமி தாயார் வருவாங்க. அதனால தான் இந்த அளவுக்கு சொல்கிறது. அதுக்கப்புறமா சில லேடிஸ் ஒர்க்கிங் லேடிஸ் இருப்பீங்க. ஒரு நாள் சிரமம் பார்க்காம பண்ணிடுங்க. ஒரு சில லேடிஸ் பூஜை பண்ண முடியாத சூழ்நிலையில் இருப்பீங்க. அந்த அன்னைக்கு அவங்க கவலையே படாதீங்க. வீடு வாசல் சுத்தமாக இருந்தால் போதுங்க. அவ்வளோ ஒரு பெண் தான், அம்பாள் தான். கண்டிப்பாக ஒன்றும் தப்பு கிடையாது. காலையில் வெள்ளிக்கிழமை நல்லா குளிச்சுட்டு ஒரு சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு மனசில் இன்றைக்கி தாயார் நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு நினச்சாலே போதும். கண்டிப்பாக வருவாங்க. எல்லா செல்வ செழிப்பும் நமக்கு தருவாங்க. ஏன்னா அந்த அன்னைக்கு பௌர்ணமி, வரலட்சுமி நோம்பு, வெள்ளிக்கிழமை எல்லாம் சேர்ந்து வருது. அப்படி ஒரு நல்ல நாளை கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. பூஜை வீடியோஸ், இந்த க்ளீனிங் வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக போடுவேன், பாருங்கள். வெள்ளிக்கிழமை பூஜையில் பார்க்கலாம். பாய்.